அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த நுணுக்கமான ஞான கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிலே நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பல அதிசய கருத்துக்களை திருமூலர் சொல்கிறார். என்ன கருத்துக்கள்? நீங்களே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அகம் படிகின்ற நம் ஐயனை ஓரும் அகம்படி கண்டவர் அல்லலில் சேரார். அகம்படி உள்புக்கு அறிகின்ற நெஞ்சம் அகம்படி கண்டாம் அழிக்கலும் எட்டே. அகம் நான் என்கிற உணர்வு, நான் என்கிற அகங்காரத்தோடு வாழக்கூடிய ஒருவருக்கு எம்பெருமான் ஈசனுடைய தரிசனம் கிடைக்காது. நான் என்கிற அகங்காரத்தால் அழிந்தவர்கள் ஏராளம். எல்லாம் கரை கண்டு விட்டேன் என்று மனிதன் ஆடக்கூடிய ஆட்டத்தை ஈசன் புன்னகைத்தபடி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஈசன் வேறு எங்கோ இல்லை, எங்கோ தூரத்தில் இருக்கும் ஒரு சிவாலயத்திலேதான் ஈசன் இருக்கிறான். நாம் இங்கே செய்யக்கூடியது எப்படி ஈசனுக்கு தெரிய போகிறது என்று கருதி மனிதன் பற்பல விதமாக தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான். உள்ளதை சொன்னால் எம்பெருமான் ஈசன் ஒவ்வொருவர் தலைக்குள்ளேயும் ஜீவன் என்கிற நிலையிலே தங்கித்தான் இருக்கிறார். அவருடைய அகம், அதாவது உள்பக்கமாக இருக்கும் ஈஸ்வர வடிவத்தை கண்டுபிடித்து கொண்டு விட்டால் அப்படிப்பட்ட ஈஸ்வர சாட்சா்காரத்தை அறிந்தவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் எந்த துன்பமும் ஏற்படாது. துன்பம் ஏற்படாது என்று சொன்னால் பொன் பொருள் உடல் சார்ந்த துன்பங்கள் இருக்காதா என்கிற வினா வரக்கூடும். கருத்து அது அல்ல. வெறுப்பு வெறுப்பு என்பதே துன்பம் என்று குறிப்பிடுகிறார்கள். வெறுப்பு வெறுப்பு என்பது இல்லாதாகும். ஈசன் எங்கோ இல்லை, நம் உள்ளே இருக்கிறார். நம் உள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஜீவன்தான் சிவன். இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் வெறுப்பு வெறுப்பு அற்ற நிலைக்கு நாம் சென்று விட முடியும். நம்முடைய தலைக்குள்ளே ஹிருதயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய புருவ மத்தியத்திலே ஜீவசக்தியாய வாயு தங்கியிருந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற 4ஆக சலித்து இறங்குகிறது. இப்படி இறங்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு சந்திரகலை சூரியகலை என்று அழைக்கப்படக்கூடிய 2 கலைகளாகவும் பிரிகிறது. இதிலே சந்திரகலையை குறிக்கக்கூடிய எழுத்து அ என்பது, அ என்கிற எழுத்து 8 என்கிற எண்ணையும் குறிக்கும். அஷ்டகர்மங்கள், அஷ்டமா சித்துக்கள், இப்படி 8 விதமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சகலத்தையும் இந்த 8 என்கிற எண்ணை குறிக்கக்கூடிய அகாரம் என்கிற சந்திரகலையே உருவாக்கி கொடுக்கிறது. சந்திரகலையை எவர் ஒருவர் முழுமையாக விளங்கி கொண்டு விட்டாரோ அவருக்கு தலைக்குள்ளே இருக்கும் ஈஸ்வர தரிசனம் சுலபமாக கிடைத்துவிடும் என்பதே திருமூலர் உள்ளிட்ட அனைத்து சித்தர்களும் சொல்லக்கூடிய கூற்றாக இருக்கிறது. கழிவும் முதலும் காதல் துணையும் அழிவும் அதாய் நின்ற ஆதிப்பிரானை பழியும் புகழும் படுபொருள் முற்றும் ஒழியும் என் ஆவி உழவு கொண்டானே. உழவு எதற்காக செய்யப்படுகிறது? பொன்சை நிலத்தை உழுது பக்குவப்படுத்தி நன்சை நிலமாக்கி தானியங்கள் விளைவித்து உலக உயிர்கள் பசியார உணவுப் பொருள் உற்பத்தி செய்வதற்காகவே உழவு தொழில் செய்யப்படுகிறது. எம்பெருமான் ஈசன் ஒரு விவசாயியாக இருந்து நம்முடைய உள்ளத்தை உழவு செய்து அங்கே ஞானம் என்கிற பயிரை விளைவிக்கிறார். பூமியும் ஆகாயமும் மழையும் ஒத்துழைக்காவிட்டால் விவசாயி என்ன முயன்றாலும் வெள்ளாமை செய்ய முடியாது. நம்முடைய மனத்தை புருவமத்தியம் கடந்து தலைக்குள்ளே ஈஸ்வரனை நோக்கி செலுத்தியபடியாக இருக்க வேண்டும். இதை செய்யும் போது நம்முடைய கர்மவினைகள் காரணமாக பற்பல துன்பங்கள் வந்து போய்கொண்டேதான் இருக்கும். அஞ்சி நடுங்கினால் பயணிக்க முடியாது. வந்த துன்பங்களை கர்மவினை கழிவு என்று கருதி துச்சமென மதித்து தூக்கி எறிந்து பயணித்து பழக வேண்டும். அப்படி செய்யும் போது கர்மவினைகள் தாமாகவே அழிந்து போகும். இந்த பயணத்திலே செல்லும் போது கர்மவினை காரணமாக மனிதர்கள் நம்மை ஏசுவார்கள், பேசுவார்கள், பழிப்பார்கள். இவற்றையெல்லாம் சந்தித்தே ஆக வேண்டும்.
இத்தனை நாள் நன்றாக இருந்தான். திடீரென்று அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. தாடிமுடியை சிரைக்காமல் சுற்றி கொண்டிருக்கிறான். ஏதேதோ செய்கிறான் என்றெல்லாம் அற்பகுணம் கொண்ட உலகத்தவர்கள் ஏளனமாக ஏகடியம் செய்து ஏசவும் பேசவும் செய்வார்கள். இதையெல்லாம் ஒரு யோகி தாங்கித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. அதற்கெல்லாம் அஞ்சாமல் துணிந்த மனத்தோடு எம்பெருமான் ஈசனை நோக்கி நம்முடைய பயணத்தை நடாத்தியபடியாகவே இருக்க வேண்டும் என்பதே திருமலர் பெருமான் நமக்கு இங்கே சொல்லித்தரக்கூடிய கருத்துரையாக இருக்கிறது. காரணம், நம்முடைய ஜீவனை இயக்கிக் கொண்டிருக்கும் சிவபெருமான் நம்முடைய தேகத்திற்குள்ளே உழவு காரியத்தை செய்து ஞானப்பயிரை விளைக்கும் போது அது காரணமாக சிற்சில விடயங்களை சந்தித்தே ஆக வேண்டும். பயிரோடு சேர்ந்து களையும் வளரும். களையை நீக்கியாக வேண்டும். எலிகளால் வேறு பல ஜீவராசிகளால் பயிருக்கு உற்பத்திக்கு தடை ஏற்படும். அவற்றை போக்க சில காரியங்களை செய்தே ஆக வேண்டும். அதுபோல நம்முடைய தலைக்குள்ளே வளரும் ஞானப்பயிர் வளர்வதற்கு இடையூறாக வரக்கூடிய சிலவற்றை நீக்கும் போது நமக்கு சிற்சில விதமான துன்பங்கள் வரத்தான் செய்யும். பழியும் வேதனையும் தாங்கி கடக்கக்கூடியவன் ஞானம் பெறுவான் என்பது கூற்றாகும். என் தாயோடு என் அப்பன் ஏழேல் பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம். ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் நின்றான் முகில்வண்ணன் நேர் எழுத்தாமே. எம்பெருமான் ஈசன் நம்மை அடிமை கொண்டிருக்கிறார். இனிவரும் காலங்களிலே என் சந்ததியெல்லாம் முந்தனுக்கு அடிமை என்று சுந்தரமூர்த்தி நாயனார் எம்பெருமான் ஈசனை பார்த்து பதிகம் பாடியிருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எம்பெருமான் ஈசன் நம்மை ஆட்கொண்டு விட்டால் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். என் தாயும் என் தந்தையும் என்னை ஈசனுக்கு அர்ப்பணமாக கொடுத்து விட்டார்கள். ஏழேழு பிறவிக்கும் என் பிள்ளை உனக்கு அடிமை என்று அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார்கள். அந்த சாசனத்தின் காரணமாக என்னுடைய முந்தைய பிறவிகளிலே எனக்கு வாய்த்திருந்த அன்னை தந்தையருடைய அடிமை சாசனத்தாலும் பிரார்த்தனையாலும் நான் ஈசனுடைய அடிமையாக இருக்கிறேன். இந்த உலகம் முழுவதையும் படைத்த எம்பெருமான் ஈசன் என் தலையிலே நான் அவனுக்கு அடிமை என்பதை சாசனமாக பொறித்தும் அனுப்பியிருக்கிறான். நமக்கு அடிமைத்தனத்தை கொடுத்திருப்பதாக கருதினாலும் கூட இது அன்பால் ஈசன் தன் கட்டுக்குள் நம்மை வைத்திருக்கக்கூடிய ஆனந்த நிலை. இதிலே வருந்துவதற்கு ஏதுமில்லை. இந்த அடிமை சாசனத்தை நாம் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறோம் என்பதே இதிலே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். துணிந்தார் அகம்படி துன்னி உரையும் பணிந்தார் அகம்பட பார்ப்பட்டு ஒழுகும் அணிந்தார் அகம்படி ஆதிப்பிரானை கணிந்தார் ஒருவருக்கு கைவிடலாமே. யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு விவேகம் என்பது முக்கியம். ஏதோ சில நாட்கள் பயிற்சி செய்துவிட்டு எந்த விதமான பலனும் கிடைக்கவில்லை என்று அங்கலாய்த்து குறுக்கு வழியிலே யாராவது ஞானத்தை காட்டிக் கொடுப்பார்களா என்று தேடி அலையக்கூடியவர்கள் இந்த கலியுகத்திலே நிரம்ப பெருகியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை அறியாமையை பயன்படுத்தி அதை காசாக்கி கொள்ளக்கூடிய வணிக கூட்டமும் பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது. பணிந்தவர் ஞானத்தை பெற முடியும். எம்பெருமான் ஈசனிடத்திலே தன்னை முழுமையாக சரணாகதியாக கொடுத்து விட்டவர்களுக்கு எம்பெருமான் ஈசனுடைய கருணை கிடைத்தே தீரும். இதிலே எந்த விதமான ஐயமும் ஏற்பட வேண்டிய அவசியமில்லை. துணிந்து விவேகத்தோடு எம்பெருமான் ஈசனை சென்று பணிந்து எப்போது வேண்டுமானாலும் ஞானம் கிடைக்கட்டும், இப்போதோ நாளையோ நாளை மறுநாளோ எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கட்டும், ஆனால் நான் ஈசனிடத்திலே வைத்திருக்கும் பற்றுதலை விட்டுவிட மாட்டேன் என்று துணிந்து நிற்கக்கூடியவர்களுக்கு எம்பெருமான் ஈசனுடைய அன்பு என்பது ஆவரணமாக மாறி கழுத்திலே மாலையாக வந்து சூடிக்கொண்டு விடும். அப்போது முழுமையான மனக்கனிவு ஏற்படும். ஞானம் என்பதும் நமக்கு கிடைத்தே தீரும். நாம் பயணத்தை தொடங்கிவிட்டோம். இந்த பயணத்தின் முடிவு ஈசனுடைய சன்னிதானமாக இருக்குமே அன்றி வேறல்ல. இதிலே குழப்பிக் கொள்வதற்கோ வேதனை ஊறுவதற்கோ எதுவுமே இல்லை.
ஈசனை நோக்கி நம்முடைய பயணம் தொடங்கியானது. நம்பிக்கையை கைவிட்டு விடாமல் பொறுமையாக காத்திருந்தால் ஈஸ்வர தரிசனம், முத்தி மோட்சம் நிச்சயம் சித்திக்கும். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.